ஜனநாயகன் படத்தை துண்டு துண்டா கட் பண்ணி நெட்ல ரிலீஸ் பண்ண 6 பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெப்சி யூனியன் தலைவர் ஆர்.கே. செல்வமணியும் எடிட்டர் யூனியன் தலைவர் கோபி கிருஷ்ணாவும் யார் இதுக்கு காரணங்கிறத பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தவசி 2.0. ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாம 2-3 மாசம் தள்ளி போயிடுச்சு. இதுக்கு காரணம் சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்காததால படம் தள்ளி போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் தயாரிப்பாளர் சைட்ல இருந்து கேஸ போட்டு போட்டு பார்த்தாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்னு நாம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா பயப்பிள்ளைங்க நெட்ல துண்டு துண்டா கட் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மொத்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்த விஜய் ரசிகர்களும் சினிமா ஆர்வலர்களும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானாங்க. என்னடா இது, படம் ரிலீஸ் ஆகிறது முடியே நெட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த தயாரிப்பாளருக்கு எத்தனை கோடி நஷ்டமாகும், கொஞ்சமாவது இந்த தயாரிப்பாளர் நினைச்சாங்களான்னு ரொம்பவும் அதிர்ச்சியானாங்க. அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் ஹெச் வினோத் என்ன பண்ணாருன்னா, இந்த படத்தை நெட்ல ரிலீஸ் பண்ணாங்கள எல்லாரையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் மறுநாள் நம்ம டைரக்டர் அமீர் கிட்ட பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்கிறதுக்கு சென்சார் காப்பின்னு வீடியோல வந்ததான் சென்சார் போர்டு காரணம், இதுக்கு சென்சார் போர்டு காரணம் இல்ல, இதுக்கு முழுக்க முழுக்க எடிட்டர் தான் காரணம்னு நம்ம அமீர் சொல்லிவிட்டாரு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில மட்டும் இல்லாம உலகம் புறாவும் இந்த செய்தி தீயா பரவச்சிங்க. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் போட்டு இந்த படத்தை நாம எடுத்திருந்தா இப்படி நெட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்களேன்னு தயாரிப்பாளர் பெரும் சோதனைக்கு உள்ளானாருங்க. அதுக்கப்புறம் நடந்த பிரஸ் மீட்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் அரசியல் சக்தியா இல்ல படக்குழுவான்னு நம்ம பெப்சி யூனியன் தலைவர் ஆர்.கே. செல்வமணிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கின படம். இந்த பணத்தை அரசியல்ல செலவு பண்ணியிருந்தா உடனே சீஸ் பண்ணிருப்பாங்க. 24 மணி நேரத்துல யார் அவங்கன்னு போலீசார் கண்டும் பிடிச்சிருப்பாங்க. காவல்துறையிட்ட யார் இந்த படத்தை கசிய விட்டான்னு நாங்க சொல்லியிருக்கோம். அவங்க யாருன்னு பொதுவெளியில சொன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு தான் சொல்லாம இருக்கிறோம். போலீசார் இன்னும் ஒரு சில நாட்கள்லயே அந்த திருடனை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஆர்.கே. செல்வமணி கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட எடிட்டர் பிரதீப் இ. ராகவ் கிட்டத்தட்ட 25 படத்துக்கு மேல எடிட் பண்ணிருக்காரு. அப்படி நினைச்சிருந்தா அவர் எல்லா படத்திலும் ரிலீஸ் பண்ணிருக்கணும். அவர்கிட்ட 2K குவாலிட்டி படமே இருக்குங்க. நினைச்சிருந்தா ஜனநாயகனோட ஒரிஜினல் குவாலிட்டி ரிலீஸ் பண்ணிக்கலாம்ல. எதுக்காக எடிட்டர் ரெஃபரன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கணும்? இதுக்கு அவர் காரணம் இல்ல. அது மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃப் 8 மாச கர்ப்பிணியா இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி செய்தியை அவங்க கேள்விப்படும் போது அவங்க குடும்பமே மன வருத்தத்துக்குள்ள இருக்கணும். கிட்டத்தட்ட திருடனை சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்கன்னு நம்ம ஆர்.கே. செல்வமணி சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் பேசின நம்ம எடிட்டர் யூனியன் தலைவர் கோபி கிருஷ்ணா, இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகத்தால படத்தோட முக்கிய காட்சிகள் எல்லாம் சவுண்ட் மிக்சிங் பண்றதுக்காக 5 மொழிகள்ல ஹைதராபாத்துக்கு அனுப்புனாங்க. ஹைதராபாத்துக்கு அனுப்புன அந்த வீடியோ தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு யார் காரணங்கிறத கூடிய விரைவில் கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் பத்திரிகையாளரை நீங்களும் பொதுமக்களும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா சீக்கிரமே கண்டுபிடிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.